வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கோட் கிளிம்ஸ் தான் வந்திருக்கு. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக அது விட்டுருக்காங்க. நாங்கள் தான் லேட்டு, ஸோ மன்னிச்சுக்கோங்க. வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபாரின் லொகேஷன் தான். தளபதி காட்டுவாங்களா? ஏய் ரெண்டு பேருமே அது பாட்டு சரசரன்னு காஸ்டிங். ஓகேங்க, தரமான சம்பவம், செம்மையாக இருந்தது. நாங்கள் வந்து எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து ஒரு சீனா அப்படி காமிச்சிட்டு அப்படி மேலோட்டமாக இல்லை கண்ணு மட்டும் அப்படி காமிச்சு அப்படி முடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சோம். உருவத்தையே காமிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேம் அப்படின்றப்போ ஷாக்காக இருந்தது. நல்லா இருந்தது. அது வியூவே நல்லா இருந்தது. அது ரெண்டு பேருமே எங்கே தான் இருந்தாங்க? ஒரு டைம் ட்ராவலிங் தான் இருந்தான்னு எனக்கு தெரியல. அது ஒரு டவுட் இருந்துச்சு. நம்ம அந்த இது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இதுவும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப எங்கே இருந்தது பின்னாடி இந்த தளபதி. ஆமாம், அவர் தான் எங்கு. இவருக்கு தாடி இருக்கும்போது மெச்சூரானால தான் தெரியுது. ரெண்டு பேருக்கு வயசு டிஃப்ரெண்ட். அந்த தாடி இல்லைன்றது காட்டுது. நல்லா இருந்துச்சு. அது செகண்ட் ஒன்று கிடுக்கிடுன்னு ஓடி போயிடுச்சுங்க. என்னன்னே தெரியல. என்னடா நீங்களா இன்டர்நெட் தானே கண்டுபிடிப்பீங்க, இப்போ கண்டுபிடிங்க எப்படின்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி முடிஞ்சா கண்டுபிடிங்கன்ற மாதிரி அவர் வேகமாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்கள்ட்ட நீங்கள் வந்து பாஸ் பண்ணி ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்ப்பாங்க. இந்நேரம் 10 கதை அங்கே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. இது இதுவாக இருக்கும், அது அதுவாக இருக்குன்ட்டு நேற்றுக்கு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு பார்க்குறப்போ இது ஒரு விஷயம் தாங்க. அதாவது இப்போ தளபதி வந்து அவரே கலாய்ச்சிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இப்போ யோகி பாபு இப்போ யாருன்னா ஒருத்தர் இருக்காங்கன்னா அந்த கலாய் இருக்கும். அந்த காமெடி கேரக்டர் வந்து நம்ம தளபதி கலாய்க்கிறது, இவர் வந்து க்யூட்டான ரியாக்ஷன் கொடுக்குறது இருக்கும். இதில் வந்து இப்போ இவரே அவரை கலாய்ச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்டா என் உருவத்தில் இருந்துன்னு எனக்கே பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஒரு இது. அந்த கான்வர்சேஷன் ரெண்டு பேருக்குள்ள அவரோட இதுவே தான் அந்த டைம் ட்ராவல்ன்றப்போ அந்த க்யூட்டான ரியாக்ஷன்லாம் மிக்சடாக இருக்கும். அந்த டைலாக் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். ரெண்டு பேர் வெயிட் பண்ணும்போது எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்ன்றது தெரியல. அது இல்லாமல் எல்லாமே ஃபாரின் லொக்கேஷனுங்க, ஃபுல்லாக ஆக்ஷன் பாடுற மாதிரி தான் இருக்குது. பார்க்கல, எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு வச்சு எந்த ஒரு இதுவும் ஆகிடக்கூடாது மட்டும் எனக்கு தோணுது. அப்படியே இதே மாதிரி அழகாக போயிட்டா நல்லாயிருக்கும். அது மொத்தம் ஏதோ பெரிய சம்பவம் நடந்துருக்குன்ற மாதிரி தான். டைம் ட்ராவல்னா என்ன, ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்கு, யாரோ ஒருத்தர் கொலைப்படி பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து வந்து இவரே இப்போ திரும்ப அது சரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது. ஒருவேளை வில்லனும் வந்து விஜயாவே இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த டவுட்ஸ் இருக்குது. பட் இப்போ சின்ன இது வச்சு இது மற்றவங்களவே நானும் வந்து அதுவாக இருக்கும் இதுவாக இருக்குன்னுலாம் சொல்ல விரும்பல. இதெல்லாம் எனக்கு ஒரு இது இருந்துச்சு, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு எனக்கு ஒரு அனுமானம் தான். ஒருவேளை ஏன் அதை காப்பாற்றுற விஷயமா கூட வந்திருக்கலாம். ஒரு ஏதோ 4-5 பேர் இருக்காங்கன்றதால யார் கேரக்டர் எப்படி நம்ம இது பண்ணுறதுனே தெரியல. ஆமாங்க, டீம் வேறு இருக்குது. ஸோ அந்த பீரியடில் அவர் ஒர்க் செஞ்சப்போ இவங்களாம் டீமாக செஞ்சுருப்பாங்க. அதில் ஏதோ நடந்ததா அது நடந்திருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு இதில் காட்டுறதுக்கு அவ்வளோதான் இருக்குது. பட் சர்ப்ரைஸாக இருக்குது. இந்த டீம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கோம், என்ன மிஷினில் இறங்கியிருப்பாங்க, என்ன குளறுபடி நடந்திருக்கோம், அதெல்லாம் பயங்கர கேள்வியாக தான் இருக்குது. தளபதி அதுதாங்க லுக்கு சொல்லவா வேணும், செம்மையாக இருந்துச்சு. அந்த மனுஷனுக்கு வயசு ஆகவே ஆகாது போல இருக்குது. ஒரு இந்த ஸ்க்ரீனில் வரும்போது ஆள் அப்படியே தாங்க இருக்காது. பயங்கரமாக அவரை ரெடி பண்ணி ஒன்று கொடுத்துட்றாங்க ஸ்க்ரீனில். சூப்பராக இருக்குது. அப்புறம் கல்பாத்தி அகோரம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட லேபிளில் நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜய் படம் அவங்க இதில் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.